ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி எங்கே பார்க்குறீங்க அப்படின்னா, இது அண்ணா வீட்டுக்கிட்ட வந்து கீழே உட்காந்துட்டோம். முடியலைங்க எங்களால், அங்கே ரொம்ப வேர்க்குது வேறு. சார்ஜர் எடுத்துகிட்டு போனதுக்கு அதுக்கப்புறம் வந்து டேப்லெட், அலர்ஜி டேப்லெட் வந்து இது நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்களா, அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். சாரீ பட் வந்து காலையில் மார்னிங் கட்டினது வேறு. நாங்கள் கொஞ்சம் வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அதை மேபி நாளைக்கு நம்ப மாட்டீங்க. ஆமாம், இங்கே பண்ணுக்கிட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. எனக்கு ஃபுல்லாக ஒடிசாவுக்கு போனால் மட்டும்தான் மேடம் அவங்களா இருக்கிற மாதிரி. எனக்கும் வந்திருக்கு பாருங்களா. இங்கே போகிற வெயில் செட் ஆகலை எங்களுக்கு இங்கே, புரியுதுங்களா? வெயில்ன்றீங்க, இங்கே பாருங்கள் ஒரு இடத்துல அமைதியாக நிழலில் தாங்க உட்காந்துட்ருக்கோம். வெயில் இங்கே செட் ஆகலைன்னு நமக்கு. இன்றைக்கி நாங்கள் நேற்று கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அப்போவே கால் எல்லாமே வீங்கிட்டு இருந்துச்சு, கை வீங்கி ஹெவியாக ஆகிட்டு நைட்டே சரணையாக பயந்துட்டு வா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன ஆட்டம் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் தான் கண்டுபிடிக்கணும் அதை என்ன. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, சோப் போட்டு குளிக்கக்கூடாது, பவுட்ரு அடிக்கக்கூடாது, எதுவுமே இந்த ஐட்டம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. கோல்டை தவிர வெள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பூஜை பண்ண இது கூட போடக்கூடாது, இது கூட போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்டி ஃபோனை ஒழுங்கா போடுறி, இதை கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து வெறும் சாப்பாடு உப்பு போடாமல் 3 நாளைக்கு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது உப்பு போட்டு சாப்பிட்ணும் 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் திரும்ப காய்கறி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி சாப்பிடணும். இப்படியெல்லாம் சாப்பிட்டு அதை முடித்ததுக்கப்புறம் தான் எதில் செட் ஆகலைன்னா, நேற்று அவள் சாப்பிட்டா தக்காளி சட்னி சாப்பிட்டா செட் ஆகலை, காரம் செட் ஆகலை. நாங்கள் நேற்றை கண்டுபிடிச்சிட்டோம். தக்காளி சட்னி காரம் அவளுக்கு ரெண்டுமே செட் ஆகலை. உடனே அலர்ஜி எடுத்துக்கிச்சு. இதுக்கு அடுத்து கொஞ்சம் அலர்ஜி கம்மி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 1 by 1 என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்து கண்டுபிடிக்கணும். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, முடியலை, அதாங்க உண்மை. என்ன முடியலை, அங்கே டயர்டானதுக்கு ஜூஸ் குடிச்சு டயர்டாகி திரும்ப ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா. அதெல்லாம் அடுத்தடுத்த விளாகில் வரும் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வீடியோவில் இதுதான் சொன்னது. உண்மையாலுமே அவள் இருந்த நிலமை அன்னைக்கு நீங்கள் லைவாக ஆகட்டும், நான் லைவ்லேயே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் டாக்டர் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு லைவாகவே காமிச்சு என்னுடைய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய சேனல் லைவில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போதைக்கு இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ராதாவுக்கு வந்து என்ன, இதுதான் மேட்ரு, இதுதான் விஷயம். இன்னொன்று வந்து அவள் தான் அதை கண்டுபிடிக்க முடியுமே, எது செட் ஆகலை அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக அது க்யூர் ஆகலாம். ஆனால் வந்து இதையே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி உயிர் போகிற அளவுக்கு கூட அலர்ஜி இருக்கா. ஆனால் அந்த அலர்ஜி இல்லை. கேட்கும்போது நிஜமா சார் உயிர் போகிற அளவுக்கு அலர்ஜி இருக்கா அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்டேன். அந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு இல்லை, ஆனால் இதை வந்து நீங்கள் தான் க்யூர் பண்ண முடியும், நீங்கள் தான் க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து கொடுத்துருக்கிற மெடிசன் சாப்பிட்டாவே அது க்யூர் ஆகிடும்னு சொல்லி. ஆமாம், க்யூர் ஆகிடும். ஆனாலும் வந்து கண்டினியூவாக அவள் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எதுவாக இருந்தாலும் பார்க்க முடியும். இதுக்கப்புறமும் நாங்கள் இங்கே உட்காந்து இருந்தோம் செக் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ஃபோன் வரும், நாங்கள் கிளம்பணும். ஆமாம், சரி இன்ட்ரோ ஷூட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வருது, நான் நெக்ஸ்ட்டு 2 நாள் ஆகுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரண்யா அக்கா நைட்டுக்கு மேலே தான் அப்லோட் பண்ணுவாங்க. எங்கக்கா எவ்வளோ மணிக்கு அப்லோட் பண்ணுவீங்க? எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் எனக்கு டைமிங்ஸ் வந்து எங்களாலையும் சொல்ல முடியுதுங்க. இந்த வீடியோவும் இப்போ டைம் எவ்வளோக்கா? மணி 3:30 தாங்க. நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல. பச்சா சீக்கிரமாக எனக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் கோலத்தை, அன்பான கோலத்தை நான் பார்க்கணும். போடு கோட்டை மாரியம்மா போடு. நீ கோலம் போடுற அழகா நான் வீடியோ எடுக்கிறேன் சரண்யாக்கா. ஆந்த தான்க்கா இருக்கு, போடுங்க அக்கா, போடுங்க அக்கா. ஒரு போடுக்கா. அவன் கேமராவுக்கு முன்னாடி என்னை எடுன்றா. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பின்னாடி கேமராவுக்கு பின்னாடி அவன் என்ன நாக்கெல்லாம் கட்சின்னு இருக்கிறான். விட்டா வச்சுக்கோ பழகுது. அந்த பொண்ணு போயிட்டோம்.
அக்கா நீங்கள் போடுங்கக்கா, அந்த பொண்ணு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை. கோலம் போடும்போது அப்புறம் அந்த பொண்ணு கொடுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அப்புறம் கோலம் போடுற மூடே போயிடும். அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போகுது சொன்னாங்களா. நீங்கள் போடுங்கக்கா, தயவு செஞ்சு உங்கள் கோலத்தை பார்க்கணுன்னு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடாண்ணா காத்துக்கா பார்த்து, டைமிங் நல்லா இருக்குல்லக்கா, காத்துக்கா பார்த்து. அக்கா கொஞ்சம் ஒழுங்காக போடுங்கக்கா. கோ எனக்கே தெரியாதவங்க அக்காதி தெரிய போகுது. என்ன கோலம்க்கா இது? கோடு கோடாவே இருக்குது எல்லாம். பாட்டி கோலமா? போன கொண்டே பாட்டி கோலம் போடுறதுக்கு இவ்வளோ சீன் போட்டியாக்கா? சரி சரி போடு போடு போடு, டிஸ்டர்ப் பண்ணல. வாவ், ஓ ஹார்ட் வேற இதுக்கு. இங்க அக்கா ரொம்ப கேவலமாக போடுறீங்கக்கா கோலம். ஐயோ அம்மா, அங்கே சென்னையில் இருந்தாங்கல்ல அப்போது நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா. இங்கே மட்டும் ஏமா இப்படி போடுறாங்க? எல்லாம் அது போட்டு நிற்பாங்க. அக்கா இது கோலமா அக்கா? நீயே சொல்லுங்க, அது கோலமா? அது வாசப்படி எவ்வளோ பெருசு இருந்தது, அது விட்டா வரைஞ்சிக்கிட்டே உட்காந்து நைட்டு ஃபுல்லா. சரி, ஒரு ரங்கோலி மாதிரியாச்சும் போட்டுக்கலாம்ல. முடியல புடி காலைல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க, இது வந்து கோலமா இல்லை என்னன்னு தெரியல. காலையில இருந்து செஞ்ச வேலைக்கு இடுப்பு என்னன்னு கேட்டு தக்கதிமா தான் ஆடுது தானே. நீங்க வந்தியாடின்னு என்ன இடுப்பு கேக்குது. சரி விடுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் 2 பேரும் வந்து செல்ஃபி எடுக்கிறோம். அப்போ பாருங்க 2 பேரும் யார் நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். இவங்க மேக்கப் போட்டிருக்காங்க, நான் வந்து மேக்கப் போடல. ஸோ அதனால நீங்கள் வந்து சொல்லணும். இதை நீங்கள் நம்புறீங்க. பர்த்டேக்கு பாய் பாய், வணக்கம் வணக்கம், லவ் யூ, மிஸ் யூ, குட் நைட். குட் முன்னாடி அதுக்குள்ளே குட் நைட்னு முடிச்சிட்டான். இந்த சாரீ நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கல்ல? ஆக்சுவலி நான் வேற ஒரு சாரீ கட்டினேன், பட் அது ரொம்ப கேவலமாக இருந்தது. இந்த ப்ளவுஸ் எங்கள் மம்மி, இது எங்கள் மம்மிக்கு லூஸாக இருக்குது. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா, நம்ம பொண்ணு வருவா அதனால நம்ம தைக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா கச்சிதமாக தைச்சி சும்மா அழகாக தைச்சி வச்சுருக்குறாங்க எங்கள் அம்மா. நல்லா இருக்குது. நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். இல்லை, வீட்டில் அம்மா பூவடை கடைக்க விட போகிறாங்க. அது கும்பிட்டு முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போகணும். கோயிலுக்கு போகக்கூடாதா? அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா அரைக்கி கேக் வெட்டுறோம், அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. எங்கே போக போகிறேன்? சரண்யா எங்கே போகிறோம்? நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம். மார்க்கெட் போகிறோம். சாமிக்கு போகிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரணும். மார்க்கெட் போகிறதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ணியும் வேளாவும் கிளம்பிட்டோம், இந்த மேடமுமே கிளம்பிட்டாங்க. எங்கள் வீட்டு தெரு இதுதான். நல்லா இருக்குங்களா? பாருங்க. அனியாரே ஹாய் சொல்லுங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? ஏதோ உங்க இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. நாள் ஆச்சு இல்லை சார் நம்ம இப்படி போய்? ஆமாம். ஐயோ அக்கான் தான் சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. ஆமாம். இந்த கை தானே வேற ஒருத்தவங்களை பிடிச்சது, ஓடி போயிட்டு மரியாதையா. என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற? ஐயோ கடவுளே. ஹாய் சொல்லு. பாய். இந்த கொய்யாக்கா மரத்தில் பாரு எவ்வளோ கொய்யாக்கா இருக்குதுன்னு. என்னை விட்டாங்கன்னா ஏறி மொத்தத்தையும் ஆஞ்சிருவேன் நான். நீ ஏறிடுவேன். தபரா அப்பப்போ நீ ஒல்லியா இருக்கிற 2 வருஷமா நீ குட்டி குட்டி காமிச்சிக்கிற. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இல்லாம சொல்றீங்க, அது மரத்து மேல நீங்க ஏற போறேன்ட்டு. என் வீட்டு தாங்காது அடியாது. இந்த மரத்து மேல ஏறுங்க. ஏது அது மரமா? அது மரமா? அது அப்புறம் நீங்க அப்புறம் குண்டா இல்லைன்னா அதுதான் ஏறணும். அது நீங்க ஏறுற மரம் அது. சரி விடுங்க, சண்டை போடாதீங்க. பாருங்க சண்டை ஆரம்பிச்சுட்டா அண்ணி. இப்போ இவ்வளோ சொல்லிட்டா அண்ணி சண்டை போடுறோன்ட்டு. இவங்க பேசிக்கிறதே அப்படிதாங்க. ஸோ அதனால் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, மார்க்கெட் போனது. நீ போன வீடியோ கோவில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பவானியம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு ஆடி மாதம் 5ஆவது வாரம் வந்து எல்லாருமே மாலை போட்டு தீச்சட்டி எடுப்பாங்க. இது எதுக்கு? தீச்சட்டி தானே இது அங்கே உள்ளார இருக்காங்க.
சரி நம்ம மார்க்கெட் போய் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இது பண்ணலாம். என்னாச்சு? ஓ இதுவா? ஏய் என்ன மட்டும் விட்டுட்டு வரீங்க. அவர் வேற என்ன பார்த்துட்டு அம்மா என்னம்மா பண்ணுறா அப்படின்றாங்க. கேட்டாராடி? எப்படி இருந்த ஏரியா தெரியுமா ராதா இதெல்லாம்? இப்போ எப்படி வரலாறு சொல்லுங்கள், நாங்களும் கேட்குறோம். வரலாறு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. இது எப்படி இருந்த நகைக்கடை தெரியுமா? இப்போ எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க தெரியுமா? இது இப்போ வந்து வெள்ளிக்குன்னு ஒரு கடையும் தங்கத்துக்குன்னு ஒரு கடையும் வச்சிருக்கிறாங்க. இவங்களேவா? வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி மார்க்கெட் இருந்துச்சுன்னா தினம் தினம் வந்து வாங்கிட்டு போகலாம்ல சமைக்கிறதுக்கு. நாங்கள் நேற்று வந்து சும்மா தான் வந்து போயிருந்தோம். எல்லா இடம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதே வந்து மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், வேலை செய்யணும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்பவே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நிஜமாவே. சரண்யாக்காவை பார்த்தது, அவங்களோட ஃபேமிலியை பார்த்தது, சரண்யாக்கா வந்து அவங்க அண்ணா கூட சேர்ந்தது, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கணும். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணியிருந்தோம். சரண்யாக்கா யூடியூப் சேனல்லையும் வரும், நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த அக்காங்க எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கிட்ட வந்து படைச்சி சாப்பாடு எல்லாமே போட்டு அவங்க வந்து வேலை எல்லாமே முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தாங்க இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறேன். இந்த கூழ் காய்ச்சறது, அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்து செய்கிறது, அது எல்லாமே வந்து இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். முன்னாடி வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் இங்கே பார்க்கும்போது உண்மையாக பூஜை எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பூஜை எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றதுனால எனக்கு மேபி இருக்கலாம். உங்கள் சைடில் எல்லாமே எப்படி பூஜை நடக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது எல்லாமே வந்து சரண்யாக்கா சேனலில் வரும், இல்லைனா ஏதோ ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து வரும். நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னையும் வந்து பூஜை செய்ய சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து செஞ்சதுனால இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், என்னை பார்த்ததுமே நான் எவ்வளோ ஹாப்பியாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருந்துச்சு. உங்கள் சைடில் எல்லாமே இப்படி செய்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் சைடில் இது வந்து கூழ் காய்ச்சறது அந்த மாதிரி எல்லாமே செய்யவே மாட்டாங்க. அதனால் உண்மையாகவே இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவம் தான் சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஹாப்பினஸ் எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்தளவுக்கு வந்து சந்தோஷமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த இடமும் சரி, அந்த ஒரு இதுவும் சரி. எனக்கு உடம்பு சரி இல்லை அப்படின்றத வந்து நான் நேற்று தான் ஃபீல் பண்ணேன். உடம்புக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துக்கிட்டோம். சாப்பாடை வந்து வடை பாயசத்தோட சாப்பாடோடு முடிச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் நான் வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன வாங்கினாங்க அப்படின்றத அவங்க வந்து வீடியோவில் போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு சேனலில் அவங்கக்கிட்ட என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து சும்மா சரண்யா கூட போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, நாங்கள் 2 பேருமே வந்து பேசுறது, எங்கேயாவது போனது எல்லாமே. என்னம்மா மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா?
நாங்கள் இன்றைக்கி என்னென்ன வேலைலாம் பண்ணோன்றதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஆனால் நாங்களே இந்த அளவுக்கு வாய் பேசுகிறோன்னா எங்களோட எங்கள் அம்மாங்க பயங்கரம். எங்கள் அண்ணியை வச்சு செய்கிறாங்க. எங்கள் அண்ணி ஒரே வார்த்தை சொல்ல, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இவ்வளோ பேசுகிறாங்க. உங்கள் அம்மா இப்படிலாம் பேசவே மாட்டாங்க உங்கள் அம்மா அப்படின்றாங்க எங்கள் அண்ணி. ஆனால் நல்லா சாப்பிட்டு பார்த்திக்கலாம் கண்ணெல்லாம் அப்படின்னு புசு புசுன்னு இருக்குது. இல்லை மேடம்க்கு வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ரொம்ப குண்டாக இருந்தாங்க. நான் சடனாக அங்கேருந்து உண்மையா அப்படியே பார்க்கும்போது ராதாலாம் ஷாக் ஆகிட்டா. நீயா இது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தூக்கம் சரியில்லை, கொஞ்சம் டயட்டில் இல்லாமல் இருக்கு. கண்டிப்பாக நல்லா உறுப்பானதுக்கப்புறம் டயட்டில் இருந்து இதை விட நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது கொஞ்சம் கண்டிப்பாக. ஆனால் இது மட்டும் போக மாட்டேங்குது. என்னவோ 10 மாதத்துக்குள்ள மாதிரியே அது கர்ப்பப்பை எடுத்ததுனால மேபி அப்படி இருக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சைடில் என்னது வயிறு பெருசாக அந்த இது கருமுட்டை அது ஏதோ போட்டு அடித்து வச்சுருக்காங்க. சரி, அதை பற்றி நம்மளுக்கு வேண்டாம், விடுங்க. தெரியாத பேசணும், தெரிஞ்சதையே பேசவும், நல்லதையே பேசுவோம். ஏதாவது நீங்களும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நல்லதை பேசுங்க. நல்லா இருக்கும். இருக்கிறது ஒரு லைஃபு. தூக்கம் கண்ணை சொக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா இங்கே இப்படியே நான் தூங்கிடுவேன். ஓகே, ஓகே, பாய் பாய் எல்லாருக்கும். இஷ்குவால்.